இதான் பொண்ணு. அது இல்ல இது. அதான பார்த்தேன். இத பேய் பிடிக்கிறதாவது நாய் கூட பிடிக்காத. எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு. ஒரு நேரத்துல சிரிக்குது, ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொருவுது, ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது என்னன்னு பாருங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. யாராவது மடச்சாம்பா, நீ முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? அரா இத அது போக்குல விட்டுதாங்க பிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இத நான் அடிக்கடி சந்திக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா? ஆமாங்க பொண்ணாச்சே. எது கேட்டீங்க? இல்ல, அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இந்தாங்க. அத நான் வாங்க மாட்டேன். ஏங்க? நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசாவுக்கும் பழைய கஞ்சிங்க தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால. அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கார நம்மள சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போங்க. ஆமா, முடிவு எடுப்பா. அப்ப நான் வரட்டுங்களா? ஆமா வரணுங்களா? வச்சா வரட்டுங்களா? டேய் மறைக்காதடா, சொன்னா கேடுற. டேய் வர்றேங்க, வர்றேன். ஏய் வர்றேன். வாங்கண்ணே, அங்க பாருங்க. யாரு பேரு கரிச்சன? சிவா, சதய நட்சத்திரம். அவருக்கு எந்த குறையும் வராம தீர்காயுசா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. பாத்தீங்களா, அந்த பொண்ணு உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கு. அந்த பொண்ணு மேல போய் கோவப்பட்டீங்களே. சிவா 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 சிவா. பாத்தியா என்ன தனிமையில் இனிமை காண்கிறீர்? கதையா, கவிதையா, கட்டுரையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஓ, இப்பெல்லாம் அந்த லெவலுக்கு போயாச்சா? அத விடுறா தலைவரே. ஊருக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க, அது உண்மையா? என்ன பேசிக்கிறாங்க? பிரசிடன்ட் பொண்ணு இருக்கால, அவ ஒரு மாதிரி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. முந்தானத்து ஒரு பையன் அவளை பார்த்து பல்ல இழிச்சிருக்கான். செருப்பு எடுத்து பல்லார வச்சிட்டா. நீங்க கூட அந்த பொண்ணை பார்த்து பல்ல எலி செருப்பால் அடிப்பா. இந்த பாரு, மத்தவங்களுக்கு அந்த பொண்ணு எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிற, அவன் மேல கோவப்பட மாட்டாங்க. அப்படி கோவப்பட்டு உன்னை திட்ட வச்சுட்டா எங்களுக்கு என்ன செய்வேன்? உன்னால முடியாது. அப்படி அவளை நாங்க திட்ட வச்சுட்டா எங்களோட டீ கடை கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறியா? கடை எவ்வளவு இருக்கு? என்ன 9 ரூபா 35 பைசா. இவ்வளவுதானா? 100 கடையில் வச்சிருக்கோம். அடைச்சிடுவார். போடா, அண்ணன் இன்பக்கனா காண போறாரு. டேய், நம்ம தலைவரும் அந்த பிரசன்ட் பொண்ணு ஒண்ணு சேர்ந்தா நாம வாழ முடியாது. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர விடாம பிரிச்சாதான் நாம வாழ முடியும். இல்லன்னா டீ காபிக்கே லாட்டி அடிக்கணும். அதனால அவங்க வந்தா அவன் வாய்ஸ்லயே நான் காதல வந்து பொழியிறேன். ஆனே தேனே மயிலே பாலே இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா லவ் டெவலப் ஆயிட்டே போகும். கட் பண்ற மாதிரி நாயே பையன் திட்றா அப்படிங்கிற. அவர்ட்டும் டேய் வரடா, ஆரம்பி. அந்த பிரசிடண்ட் பொண்ணு இருக்காளே, அவன் மூக்கும் அவ வாயும். அவ பிரசிடண்ட் பொண்ணு, அவ நல்ல ரெட்டியாவோட பண்ணு மாதிரி. ஆளும் மூஞ்சியும் முகரட்டையும். அந்த பொண்ணு மனுஷன் விரும்புவானா? பேய் பிசாசு முண்டம். டே, அவ மூக்கு இருக்கே கிளி மூக்கு மாதிரி, கண்ணு இருக்கே ஆந்த மாதிரி, வாய் இருக்கே வாத்து மாதிரி. சொந்த ஊர் என்ன வேடந்தாங்களா? பொண்ணுன்னா அடக்க ஒடுக்க வேணும். இவகிட்ட ஒண்ணுமே இல்லையே. நடக்கவும் தெரியல, ஓடவும் தெரியல. எப்படித்தான் பிறந்து வளர்ந்தாலும் இவ இருக்கிற ஊரு நமக்கு அசிங்கமா இருக்கடா. கொளித்து விட்டுருக்கேன், எரிய போது பார். இங்க இருக்கீங்க.
நீங்களா? என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஏங்க, உங்களை பார்த்ததுல இருந்து நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா, பேச மாட்டீங்களான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி பேசுனீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானா? நான் ஒண்ணும் பேசவே இல்லையே. உங்களுக்கு என்ன திட்ட உரிமை இருக்கு. இப்படி திட்டுவீங்கன்னு நான் ஆனா இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, நான் எங்க திட்டினேன்? இல்ல இல்ல, நீங்க திட்டவே இல்ல. நானும் அப்படி நினைக்கவே இல்ல. நீங்க பேச பேச உங்க குரலை தான் நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்து எதையுமே நான் கேட்கல. உங்களுக்கு என்ன இனிமையான குரல். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன எரியும் பார்த்தா அணைச்சிட்டா? இனிமே நீங்க என்ன கூப்பிடணும்னா கீதான்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். வர கீதா. என்னங்க? ஏய், எல்லாம் உன் வேலைதானா? ஆமாங்க. உன்னை காப்பாத்துங்க. சாராய கடையை க்ளோஸ் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன். ஏண்டா ஊர்கா கொண்டாடலையா? ஊர்கா வந்துருச்சு. ஐ ஐ தொட்டுக்க வேண்டியதுதான். ஐ ஐ அண்ணே, அது தலைவர் பொண்ணு. டேய், தண்ணி அடிச்ச பிறகு தலைவன் பொண்ணாவது தொண்டம் பொண்ணாவது. கீதா, என்ன தேடியா வந்த? உன் தரதனை பத்தி என்ன மாற பத்தியா? என்னையா இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிற? காயத்ரியை கையை பிடிச்சேன், கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப இவ கையை பிடிச்சிருக்கேன், இவளையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? என்னடா சொன்ன? டேய் சிவா, எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டிக்கிட்டு ஏன் அடிச்ச? ஒன்னதான் கேக்குறேன், ஏன் அடிச்ச? கேக்குறேன்ல, அவரை ஏன் அடிச்ச? என்னைய கேட்டுக்கிட்டு இருக்க? போட்டு ரெண்டு சாத்து சாத்தியா? என்னடா மரியாதை? என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன். இனிமே என் மொத்தல முடிக்காத. போடா, நீ போப்பா. நீ சொன்னியேன்னு விட்டு போறேன். நீ மகனே ராஜான்னு வளர்த்த, அவன் ராஜா மகன் நினைச்சிட்டு பாக்குறவங்களை எல்லாம் கைதிட்ட ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போச்சு. அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காத. நீங்க சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல. அண்ணே, ஏண்டா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? சாப்பிட வரமாட்டேன்னு இப்படி அடம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பின்ன அப்பா மட்டும் அப்படி பண்ணலாமா? என்ன அண்ணே, அப்பா உன்னை இன்னைக்குலே திட்டுறாரு? இத்தனை நாளும் திட்டிட்டு தான் இருந்தாரு, இன்னைக்கு கை நீட்டி போட்டார்ல. உங்க அப்பா தானடா அடிச்சாரு, அத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. சரி சரி சாப்பிடு. உன் புருஷன் எடுத்துற மாட்டிய? இப்படி ஃபீலிங்கா பேச நான் ஒன்னும் மனசு மாற மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணாம். என்னால பசி தாங்கிக்க முடியும். நீ தாங்கிக்குவே. உங்க அப்பா வயசானவர், அவரால பசி தாங்க முடியாது. அப்ப அப்பா என்ன சாப்பிடலையா? அதையே முதல்ல சாப்பிடாதா? சீக்கிரம் பேஞ்சு ஊத்தி கொடு. என்ன கதை எவ்வளோம்பா? வரும்போதே வாசனை பிடிச்சிட்டியா? நிறைய ஊத்தி கொடு. தண்ணி விடுமா, தண்ணி விடுமா, உரைக்கணுமா? தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி விடுமா. தண்ணி நீங்களும் பசியா இருக்கீங்க, சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. நீ சாப்பிடுற? ஹலோ. அடடே, நீங்களா? உட்காருங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன். நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? ஒண்ணும் இல்ல, நேத்து மைனரன் கையை பிடிச்சி இழுத்ததுக்கே நீங்க அவன் சட்டையை பிடிச்சி அடிச்சீங்களே. ஓ, அதுவா? அந்த நேரத்துல நான் மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்க, மைனரு உன் சட்டை பிடிச்சி கிழிச்சிருப்பான். நிலைமை என்ன இருக்கும்? ஆமாங்க. அது போட்டோம். உங்க அப்பா வந்து உங்களை அடிக்கும் போது இந்த விஷயத்தை நீங்க அவர்கிட்ட சொல்லல? இந்த பாரு, ஒரு கல்யாணமாகாத கன்னி பொண்ண
ஒரு காலி பையன் கையை பிடிச்சிருந்துட்டான்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா அசிங்கமாயிரும். அப்புறம் நீ ஊருக்குள்ள தலைமை நடக்க முடியாது. இப்படி தலையை தொங்க போடுறது தான் நடக்கணும். அதுக்காகத்தான் சொல்லல. அது சரி, இந்த மாதிரி நீங்க என்ன பத்தி நினைக்கிறதுக்கு நீங்க என்ன என் அத்தை மகனா, மாமா மகனா, இல்ல காதலனா? ஏன் அப்படி இருந்தா தான் காப்பாத்தணுமா? பொண்ணுங்க ஆபத்துல இருந்தா யாரெல்லாம் காப்பாத்தலாம். ஆஹா, நீங்க சொன்னா நான் நம்பிடுவேனா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேகம்லாம் காதலுக்கு தான் வரும். காதலுக்கு வருதோ கத்திரிக்காய்க்கு வருதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நீங்க என்ன காதலிக்கலையா? இல்ல. நிஜமா? நிஜமாவே இல்ல. இத பாருங்க, இன்னொரு தடவை கேக்குறேன், நீங்க என்ன காதலிக்கவே இல்ல? சரி, இப்ப நான் இந்த கிணத்துல குதிக்க போறேன். நீங்க ஒண்ணு என்ன தொட்டு காப்பாத்த வேண்டாம். திருவயநாத்து துடிக்குது நடிக்குது. நடிக்குது.